Hello my dear students, welcome back to the channel. இப்போ நான் இன்னைக்கு வந்து side criterion for similarity of two triangles பார்க்க போறோம். அதோட statement, if in two triangles sides of one triangle are proportional to, that is in the same ratio to the side of other triangle, then their corresponding angles are equal, hence two triangles are similar. இப்போ ரெண்டு triangle இருக்கு, அதோட corresponding sides வந்து சேம் ப்ரப்போர்ஷனில் இருந்ததுன்னா அதோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா இதுதான் சேம் ரேஷியோ, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் ஆர் இந்த சேம் ரேஷியோ. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி அண்ட் டிஇஎஃப். இப்போ இதோட கரஸ்பாண்டிங் சைட்னா ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைட் டிஇ, ஏசிக்கு கரஸ்பாண்டிங் சைட் டிஎஃப், பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைட் இஎஃப். இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணால் இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாம். அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் டி, பிக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இ, சிக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எஃப். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் வந்து ஏபி பை டிஇ, ஏபிக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப், பிசி பை இஎஃப். இதுதான் வந்து கிவன். இந்த ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்து நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த ஏபி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த டிஇயில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஏசி எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே சேம் டிஸ்டன்ஸில் இந்த டிஎஃப்ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அது வந்து கியூவு. இப்போ பியும் கியூவையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஏபிக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிபி, ஏசிக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிக்யூ. இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு இது ரெண்டு ரேஷியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோஸ் ஏபி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். இது ரெண்டையும் எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் ஏபி ஈக்குவல் டு டிபி. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். டிபி பை டிஇ, ஏசி ஈக்குவல் டு டிக்யூ பை டிஎஃப். ஸோ இங்கே எழுதிக்கோங்களேன், ஏபி ஈக்குவல் டு டிபி அண்ட் ஏசி ஈக்குவல் டு டிக்யூ. இது வந்து பை கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டிபிக்யூ ட்ரையாங்கிளும் டிஇஎஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு இன்வர்ஸ் எழுதிக்கிறோம் நம்ம. டிஇ டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு டிஎஃப் டிவைடட் பை டிக்யூ. ஸோ இது வந்து அதோட இன்வர்ஸ் ஈக்குவேஷன். இப்போது சப்ராக்ட் 1 ஆன் போத் தி சைட்ஸ். 1 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ஷன் டிஇ பை டிபி மைனஸ் 1 ஈக்குவல் டு டிஎஃப் பை டிக்யூ மைனஸ் 1. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா டிஇ மைனஸ் டிபி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு டிஎஃப் மைனஸ் டிக்யூ டிவைடட் பை டிக்யூ. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோம் டிஇ மைனஸ் டிபி, டிஇ இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் டிஇ மைனஸ் டிபி. இந்த ஹோல் டிஸ்டன்ஸில் டிபி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? பிஇ இருக்கும். பிஇ பை டிபி ஈக்குவல் டு டிஎஃப் மைனஸ் டிக்யூ. இந்த ஹோல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு கியூஎஃப் இருக்கும். கியூஎஃப் பை டிக்யூ. ஓகேவா? ஸோ இது கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஒன்னெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இதோட இன்வர்ஸ் எழுதிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை இன்வர்ஸ் எடுத்திருக்கோம். அதை அகைன் திரும்பவும் இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். டிபி பை பிஇ ஈக்குவல் டு டிக்யூ பை கியூஎஃப். டிபி பை பிஇ டிக்யூ பை கியூஎஃப். இது வந்து இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கா? இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி யூஸ் பண்ணணும். கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ், ஒரு லைன் வந்து அதோட ரெண்டு சைடை வந்து சேம் ரேஷியோவில் ப்ரப்போர்ஷனில் கட் பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஸோ அப்போது இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. அப்போது பிக்யூ இஸ் பேரலல் டு இஎஃப் பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. இப்போ இந்த ரெண்டு லைன்ஸும் parallel lines, அந்த DEங்கிறது transversal.
ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரெண்டு லைன்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. ஸோ பிக்யூ பேரலல் லைன்ஸ், ஏதாவது ஒரு இது வந்து டிரான்ஸ்வர்சல். இப்போ இந்த டிரான்ஸ்வர்சலில் ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்கும்போது இதோட வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் பேரலல் லைன்ஸாக இருந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்ததுன்னா இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல். அதே சேம் இங்கே PQEF பேரலல் லைன்ஸ், DE டிரான்ஸ்வர்சல். அப்போது ஆங்கிள் Pயும் Eயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் E. சிமிலர்லி PQ parallel lines again DF transversal. இங்கே வந்து PQ is parallel to EF and DE வந்து transversal. இங்கே DF transversal. PQ EF parallel lines and DF transversal. அப்போ வந்து என்னவா இருக்கும், ஆங்கிள் Qவும் Fவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் Q is equal to ஆங்கிள் F. இது ரெண்டுமே வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான். ஸோ இப்போது இங்கே நம்ம டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தோம் இல்லையா, DPQ அண்ட் DEF. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் P ஆங்கிள் Eயும் Pயும் ஈக்குவல், ஆங்கிள் Qயும் ஆங்கிள் Fவும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் DPQ அண்ட் DEQ, இதில் ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள்ஸ், ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ரெண்டையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன க்ரைட்டீரியானா ஆங்கிள் க்ரைட்டீரியா. ஓகேவா. ஸோ இப்போது வந்து ட்ரையாங்கிள் DPQ is similar to triangle DEQ by angle criteria. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே அதை நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, DP by DE இது நமக்கு given, DQ by DF equal to, இது எப்படி வந்ததுன்னு புரியுதா, DP by DE. ஏன்னா இந்த DPQவும் DEQவும் DEFவும் சிமிலர் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதோட கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ் எழுதியிருக்கோம். DP by DE, அடுத்தது DQ by DF, PQ by EF. ஏன்னா இங்கே இதுக்குள்ளே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, இது கரஸ்பாண்டிங் சைடு. ஸோ PQ by EF அதோட சிமிலருங்கிறதுனால அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்கும்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போது இந்த சைடு ஃபஸ்ட்டு DP by DE ஈக்குவல் டு இது PQ by EF. இதை ரெண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு ரேஷியோஸ் எழுதிக்கிறேன். நமக்கு தெரியும் DP ஈக்குவல் டு AB by கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ DBயை ABன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். AB by DE ஈக்குவல் டு PQ by EF. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இந்த ரேஷியோஸ் AB by DE ஈக்குவல் டு AC by DF ஈக்குவல் டு BC by EF. AB by DE இஸ் ஈக்குவல் டு BC by EF. இதை நான் எடுத்துக்கிறேன். AB by DE ஈக்குவல் டு BC by EF. இது வந்து கிவன். ஸோ இது நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதுலேருந்து இந்த ரெண்டு ரேஷியோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிவன்லேருந்து இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். இது ஈக்குவேஷன் 2. இப்போது ஈக்குவேஷன் 1 and 2ல் பாருங்கள். ஈக்குவேஷன் 1 and 2 AB by DE is equal to PQ by EF. Again this AB by DE is also equal to BC by EF. ஓகேவா. ஸோ இப்போது நான் இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம PQ ஈக்குவல் டு BCன்னு தான் ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இது ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே PQ by EF is equal to BC by EF. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிட்டா நமக்கு PQ ஈக்குவல் டு BCன்னு கிடைக்கும். ஸோ PQவும் BCயும் ஈக்குவல். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் PQ ஈக்குவல் டு BC இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ABC ட்ரையாங்கிள் அண்ட் DPQ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் AB ஈக்குவல் டு DP, AC ஈக்குவல் டு DQ அண்ட் BC ஈக்குவல் டு PQன்னு இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். பட் AB ஈக்குவல் டு DPங்கிறது பை கன்ஸ்ட்ரக்ஷன்.
in triangle ABC and in triangle DPQ, AB equal to DP, AC equal to DQ and PQ equal to BC. இது ரெண்டும் by construction. இது வந்து just இங்க proof பண்ணியிருக்கோம், proved. இது மூணையும் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த ஏபிசி ட்ரையாங்கிளும் டிபிக்யூ ட்ரையாங்கிளும் காங்குரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லாமா? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் காங்குரண்ட் டு ட்ரையாங்கிள் டிபிக்யூ பை என்ன கிரைட்டீரியன்? சைடு 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 பை எஸ் கிரைட்டீரியன். அப்போ இது ரெண்டும் காங்குரண்ட் ட்ரையாங்கிள்னா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ இது ரெண்டும் காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு டி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு பி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு கியூ. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, angle B equal to angle P and angle C equal to angle Q. But நம்ம already proof பண்ணியிருக்கோம் angle P equal to E, angle Q equal to F நம்ம already proof பண்ணியிருக்கோம். So angle P equal to angle E and angle Q equal to angle F. இப்போ நம்ம proof பண்ண வேண்டியது என்னன்னா angle A equal to D proof பண்ணிட்டோம், B equal to E, C equal to F. இதுதான் நம்ம proof பண்ண வேண்டியது. So 3 angles வந்து equal, hence proved.